Hi friends, welcome back to Ignobles. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்னோட ப்ராக்டிகல்ஸ் இருக்குமா, அப்படி ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எது, ப்ராக்டிக்கல் இல்லாத ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எது, ப்ராக்டிக்கல் கம்பல்சரியாக இருக்கிற ப்ராக்டிக்கல் உள்ள கோர்சஸ் எல்லாம் எதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் அட்மிஷன் எடுக்க போகிறீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமு லேப் அட்டண்டன்ஸு இதெல்லாம் இருந்தால் கஷ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இக்னோவில் எல்லா கோர்சஸுக்கும் ப்ராக்டிக்கல் கம்பல்சரின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சில ப்ரோக்ராம்ஸுக்கு மோஸ்ட்டாக தியரி பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கோர்ஸோட நேம் வச்சு மட்டும் பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் இல்லைன்னு டிசைட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் எந்த மாதிரியான கோர்ஸில் ப்ராக்டிக்கல் லேபு கான்ஃபிடென்ட் கொஞ்சமாக இருக்குது, அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணுன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இக்னோவில் ஒரு டிஸ்டன்ஸ் யூனிவர்சிட்டி இல்லையா, அதனால் பல ப்ரோக்ராம்ஸ் மெயின்லி தியரி, அசைன்மெண்ட்டு, டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் மாதிரி அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சயின்ஸு, கம்ப்யூட்டர், ஜியாகிரஃபி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் மாதிரி சில ப்ரோக்ராம்ஸில் ப்ராக்டிக்கலும் லேபும் ப்ராஜெக்ட் காம்பனன்ஸும் இருக்கலாம். ஸோ இக்னோவில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா ப்ராக்டிக்கலே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா இக்னோ கோர்சஸ்க்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குன்னு அப்பவும் சொல்ல முடியாது. ப்ரோக்ராமும் அதோட கோர்ஸ் கோடும் சிலபஸும் இது மூணுமே நமக்கு முக்கியமான ஒன்று. அப்போ ப்ராக்டிக்கல் வேண்டான்னு நினைக்கிறவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜென்ரலி ஆர்ட்ஸு, காமர்ஸ், மேனேஜ்மெண்ட்டு, சோஷியல் சயின்ஸ் மாதிரி தியரி ஓரியண்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் ப்ராக்டிக்கலும் லேப் காம்பனண்ட் கொஞ்சமாக தான் இருக்கும். கொஞ்சமாக இருக்கிறதுக்காக தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ, பிகாம், அப்புறம் எம்ஏ ப்ரோக்ராம்ஸு, எம்காமு, அப்புறம் எம்பிஏயில் சிலதுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் இருக்காது. எம்எஸ்டபிள்யூ மாதிரி தியரி ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸில் இதில் பல சப்ஜெக்ட்ஸும் தியரியும் அசைன்மெண்ட்டும் பேஸ்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பிக் வார்னிங் என்ன அப்படின்னா, ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே மாதிரியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில எலெக்டிவ், ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப்பு இல்லை ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் காம்பனன்ட்ஸுக்கும் செப்பரேட்டான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸுக்கு 100% ப்ராக்டிக்கல் கிடையாதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அஃபீஷியல் சிலபஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ ப்ராக்டிக்கல் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இக்னோவோட அஃபீஷியல் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸை பார்க்கணும். அந்த ப்ரோக்ராமோட சிலபஸ் இல்லைன்னா ப்ரோக்ராம் கைடை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோர்ஸ் கோட்லேயும் செக் பண்ணணும். அதில் ப்ராக்டிக்கல், லேபு, ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப்பு, வைவா மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அட்மிஷன் எடுத்துகிட்டு எனக்கு ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்மிஷனுக்கு முன்னாடியே சிலபஸை செக் பண்ணால் இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி தியரி ஓரியன்ட் கோர்ஸு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ரெகுலர் காலேஜ் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும், தியரி பேஸ்டு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்களுக்கும், ஜாப் இல்லைன்னா கரியர், எஜுகேஷன் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு தியரி ஓரியன்ட் ப்ரோக்ராம் கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, ப்ராக்டிக்கல் இல்லாதது மட்டும் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்கக்கூடாது. கோர்ஸ் உங்களுக்கு கரியர் வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் என்ன, ஃபீஸ் எவ்வளவு, அசைன்மெண்ட் எப்படி, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். மேலும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ப்ராக்டிக்கல் இல்லாத கோர்ஸ், எக்ஸாம் இல்லை கோர்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. இக்னோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசைன்மெண்ட்டும் டேர்ம் அண்ட் எக்ஸாம் மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் இல்லைன்னா படிக்கவே வேண்டாம் அப்படின்னு மைண்ட் செட்டு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சூட்டபிளான ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.